உதயம் சவுத் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பேசு பொருளா இருக்குது. எல்லாரும் தொடர்ச்சியாக காளியம்மாள் வெளியே போக போறாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், அரசியலாளர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நிலையில விலகி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு நாடக கம்பெனி மாதிரி ஆகிவிட்டது. இந்த நாடக கம்பெனியில இருக்கிறவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த ஊர்ல இனிமேல் போட மாட்டாங்க, நாடகம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது மாதிரி. ஒரு நிரந்தரமான கோட்பாடோ ஒரு சித்தாந்தமோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்து அவர்கள் என்ன சாதித்தார்கள்? இப்பொழுது கூட பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக மும்மொழி திட்டம் என்பதை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது திணிக்க பார்க்கிறது. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறார்கள். ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அப்போ மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவிலே மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு போய் ஒரு பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகளிலே நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிறது என்கிற காரணத்தினால ரொம்பவும் பவ்யமாக மௌனமாக கள்ள மௌனமாக இருந்துவிட்டு தேர்தல் முடிந்ததற்கு, வாக்குப்பதிவு முடிந்ததற்கு மறுநாள் திருப்பரங்குன்றத்திலே அமைதியை சீர்குலைக்க கூடாது என்று அறிக்கை விடுகிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, திமுகவை வீழ்த்துவதை தவிர வேற ஏதாவது கொள்கை இருக்கிறதா உங்களுக்கு? ஈழத்தமிழர் அரசியலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் சொன்னது யாரு? இந்த மக்களிடத்திலே போய் பரப்புரை செய்தது யாரு? 87 ஜூலை கலவரம் நடந்த போது மக்களை அணியாக திரட்டி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஜெயவர்தனாவினுடைய அன்றைய அதிபராக, இலங்கையினுடைய அதிபராக இருந்த ஜெயவர்தனாவினுடைய உருவ பொம்மையை தீ வைத்து கொளுத்தியது யாரு? அமைதிப்படை தமிழர்கள் மீது அத்துமீறலை நடத்துகிறது என்று வருகிற போது இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று முதலமைச்சராக இருந்தபோது மறுத்தவர் யாரு? கலைஞர் அவர்கள் தான் மறுத்தார்கள். அதே போல பல முறை ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு முழுக்க காரணம் திமுக தான் என்று சொல்லி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் இருக்கும் போது 356 என்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி திமுகவினுடைய அரசை, இந்த மாநில அரசை கலைத்திருக்கிறார்கள். அப்ப ஈழத்தமிழர்களுக்காக அதிகமாக இழந்தவர்கள் யார் என்று பார்த்தா திமுக காரன் தான் இழந்திருக்கான். திராவிட இயக்கங்கள் தான் இழந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணதிலிருந்து, ஆயுத பயிற்சி கொடுத்ததுல இருந்து, அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை தேடி தந்ததிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் சார்ந்து. மறைந்த திரைப்பட பாடலாசிரியர் புலவர் புலமை பித்தன் தான் அவர் பெரிய தமிழ் தேசிய உணர்வாளர். அவர் தான் எம்ஜிஆர் இடத்திலே சொல்லி அந்த திராவிட பற்றாளராக இருக்கக்கூடிய, பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய புலமை பித்தன் அவர்கள் எம்ஜிஆரிடம் சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய நிதியை வாங்கி கொடுத்தார். அந்த காலகட்டங்களிலேயே ஒரு 5.5 கோடி வரைக்கும் பணம் வாங்கி கொடுத்தார் என்று சொல்வார்கள். அப்ப அவர்களை கட்டமைத்ததே யாருன்னு பார்த்தா திராவிட இயக்கம். நீங்க இறுதி யுத்தம் நடந்த போது நீங்க அது வரைக்கும் சினிமா இயக்குனராக இருந்துகிட்டு தோற்று போன படமா எடுத்துக்கிட்டு இருந்த நீங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு சர்வதேச போர் நடக்கிறது. போராடுகிற ஆயுத குழுக்களை எல்லாமே அழிக்க வேண்டும் என்று சர்வதேச அளவிலே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி போர் நடத்துறாங்க. அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் காவல்துறை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வேண்டுமானால் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கலாம். இந்திய இராணுவத்தை அவர் கட்டுப்படுத்த முடியுமா? அவர் மீது வீண்பலியை போட்டு, திமுக மீது வீண்பலியை போட்டு போரை நடத்தியதே முழுக்க அதற்கு உடந்தை என்று திமுக மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை உருவாக்கி இளைஞர்களை பிரெயின் வாஷ் செய்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னுடைய பாதையிலே திருப்பி எல்லாரையும் காட்டி நீங்க வெளிநாட்டில ஈழத்தமிழர்கள்ட்ட வசூல் செய்தது. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லி ஜெயலலிதாவை ஏமாற்றி பணம் வாங்கியது, வசூல் செய்தது. அந்த மேடையை நீங்கள் வியாபாரமாக மாற்றிக்கொண்டது என்று தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் ஒரு உண்மையான அரசியலை நோக்கி இல்லை. தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை தூண்டி விடுகிற வேலையை தான் இதுவரைக்கும் சீமான் செய்திருக்கிறார். மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்க, தெலுங்கு பேசுறவங்க அல்லது கன்னடம் பேசுறவங்க, உருது பேசுறவங்க என்று சௌராஷ்டிரா பேசக்கூடிய மக்களை எல்லாம் பகைவர்களாக சுட்டி காட்டுவது, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது, மறைந்த தலைவர்களை குறித்து அவதூறு பேசுவது, தந்தை பெரியாரு அவர் இறந்தே அரை நூற்றாண்டு கடந்து விட்டது, அவரை குறித்து அவதூறு பேசுவது என்று வரிசையாக ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். எனவே இந்த கட்சியில ஒருவன் இருப்பது தான் ஆச்சரியமான விஷயம். விலகி போவது என்பது ரொம்ப இயல்பானது. காளியம்மாள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கு. காளியம்மாள் அவர்கள் வெளியே போனது கூட நாம் தமிழர் கட்சி சீமான் பெருசா ஒன்றும் பொருட்படுத்தின மாதிரி தெரியல. ஏன்னா
அவரே எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னா, நீ வெளியே போன்றதுதான் அவர் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராக இருந்தவர் தடா சந்திரசேகர் என்று ஒருத்தர் இருந்தார். அந்த தடா சந்திரசேகர் என்பவர் மறைந்ததற்கு பின்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலே வந்து அவருடைய மனைவி கயல்விழி சீமானை வந்து அந்த இடத்திற்கு வந்து நிரப்ப வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். அதற்காக கட்சியினுடைய விதிமுறைகளை எல்லாம் மாற்றி ஒரு பெண்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார் கட்சியினுடைய விதிமுறைகளை. அந்த பெண் என்று அவரது ஒரு பெண் தான் வந்து பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, கடந்த 6 ஆண்டு காலமாக கட்சிக்கு தீவிர பணியாற்றி இருக்கிறோம். நம்ம பல பிரச்சாரங்களிலே பேசியிருக்கிறோம், பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறோம், பல ஆர்ப்பாட்டங்களிலே கலந்திருக்கிறோம். எனவே நமக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும் என்று காளியம்மாள் கருதி இருக்கிறார். ஆனால் அது கயல்விழிக்கு தான் அந்த பொறுப்பு போக வேண்டும் என்பதற்காக காளியம்மாளை புறக்கணிக்க வேண்டும், கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான திட்டம். அதனால தொடர்ந்து அவரை புறக்கணித்துக் கொண்டே வந்தார்கள். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு கூட பிரச்சாரத்துக்கு அழைக்கப்படவில்லை, பல நிகழ்வுகளுக்கு அழைக்கப்படவே இல்லை. அவர் மீது என்ன மரியாதை குறைவான வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசிய ஆடியோக்கள் வெளிவந்தது. பிசிறு தட்டி ஓடி என்றெல்லாம் அவர் சொன்னார். அதற்கு பின்பு கூட உணர்ச்சி வசப்படாமல் காளியம்மாள் ஒரு 6 மாத காலம் மௌனம் காத்து இப்போதுதான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதனால அப்பொழுதும் கூட தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த அவதூறையும் அவங்க பரப்பல. ஆனால் சீமான் யார் வேண்டுமானாலும் கட்சியை விட்டு போகட்டும் என்று சொல்வதன் மூலமாக சீமான் ஒரு ஜனநாயக சக்தியே கிடையாது. உண்மையிலே ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் யாருமே தன் கட்சியிலிருந்து இன்னும் வெளியே போவதை விரும்ப மாட்டாங்க. கட்சியில புதிதாக ஆட்கள் சேர்ப்பதை தான் விரும்புவார்களே தவிர விலகி போவதை உண்மையான ஜனநாயகவாதி விரும்ப மாட்டாங்க. ஆனால் சீமான் அதற்கு நேர்மாறாக ஒரு சர்வாதிகாரியை போல நடந்து கொள்கிறார். அதை கலையுதிர்காலம்னு சொல்றாரு அவரு. கட்சியிலிருந்து கலைகள் எல்லாம் கட்சி கட்டுப்பாட்டை வந்து மீறுவதற்காக ஒருவரை வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முதலில் வெளியேற வேண்டிய ஆளை சீமான் தான். கடந்த காலங்களில் அவர் என்ன பேசினார், இப்பொழுது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? பெரியார் குறித்து 15 ஆண்டு காலம் வந்து பாராட்டி பேசிய சீமான் இன்றைக்கு பெரியார் தான் நமக்கு எதிரி என்று அறிவிக்கிறார். இப்ப கட்சியினுடைய கோட்பாட்டை, கடந்த கால கோட்பாடுகளை மீறியது யாரு? பெரியார் தான் எங்கள் வழிகாட்டி என்று சொல்லிட்டு இப்ப பெரியார் குறித்து ஏன் அவதூறு பேசுறீங்க? அவர் சொல்லாத பொய்களை எல்லாம் நீங்க சொல்றீங்களே, ஆபாசமான குற்றச்சாட்டுகளை, பாலியல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்க சொல்றீங்களே, உங்கள் மீது தான் உண்மையிலேயே பாலியல் வழக்கு இருக்கிறது. நீங்கள் யார் மீதாவது குற்றச்சாட்டு சொல்லுகிறீர்கள், அவர்கள் மீது யாராவது பாலியல் வழக்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்கள்ல யார் மீதாவது பாலியல் குற்றவாளி என்கிற இமேஜ் யாருக்காவது இருக்கிறதா? யாராவது வழக்கு போட்டு நீதிமன்றமே கூப்பிட்டு விஜயலட்சுமியோடு வந்து காதலின் பெயரால் ஏமாற்றி 7 முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார். விஜயலட்சுமியே வழக்கை வாபஸ் பெற்றாலும் இது போன்ற விஷயங்களை சும்மா விடக்கூடாது என்று ஒரு நீதிபதியை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒழுங்கு, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. இப்படி ஒரு தலைமையை யாருமே பார்த்ததே இல்லையே. தினசரி ஒரு கொள்கையா, நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று, குடிகாரன் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற மாதிரி காலையில் ஒரு கருத்து, மத்தியானம் ஒரு கருத்து, சாயங்காலம் ஒரு கருத்துன்னு என்று சொல்வதன் மூலமாக நீங்க இளைஞர்களை தவறாக வழிநடத்துறீங்க. அதனாலதான் கட்சியை விட்டு இன்றைக்கு கூட அவர் ராணிப்பேட்டையினுடைய கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்து புறப்பட்டு போறாரு. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லிட்டான், நான் அந்த கட்சியை விட்டு விலகுறேன், நான் பாவேந்தன் என்பவர் அறிவிக்கிறாரு, நான் இந்த கட்சியை விட்டு நான் வெளியே இருக்கிறேன், இது அரசியல் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் அவருடைய கட்சி இருக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பாளர் முதற்கொண்டு வெளியேறி இருக்கிறாங்க. இந்த வெளியேற்றத்துக்கு பின்னாடி திமுகவுடைய சதி இருக்குது. ஏன்னா வெளியேறவங்க எல்லாருமே திமுகவில் தான் போய் சேர்றாங்க. ஒருவேளை திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை உடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது சார். அது எப்படி பார்க்க? நாம் தமிழர் கட்சியை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு கிடையாது முதல்ல. ஏன்னா திமுக ஏற்கனவே அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான், கோடிக்கணக்கான பேர் அங்கே இருக்கான். அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கவே அந்த கட்சியினால முடியாமல் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே. சிறிய கட்சிகள்ல தான் வந்து ஒரே ஒரு பேச்சாளர் வந்து பிரபலமா இருக்க முடியும். நீங்க திமுக போன்ற கட்சிகள்ல எல்லாம் பேச்சாளர்களுக்கு தடுக்கி விழுந்தா எல்லாருமே பேச்சாளர் தான் அங்கேலாம். அது காரணம் அல்ல. நாம் தமிழர் கட்சியை உடைப்பது யாருன்னா சீமான் தான். சீமானுடைய வரம்பு மீறிய பேச்சு, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை, மாத்தி மாத்தி பேசுறது, அவருடைய நடவடிக்கை நடத்தை கோளாறு தான். அதனால வந்து அந்த கட்சியை உடைக்க வேண்டிய அவசியம் உள்ள திமுக கிடையாது. அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் திமுக சேர்றாங்கிறது தவறான கருத்து. அது ராஜீவ்காந்தி என்கிறவர் மாணவரணி தலைவராக இருக்கிறார். அவர் மாதிரி ஒரு சிலர் தான் அப்படி சேர்ந்திருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் முன்னாடி ஒரு 3000 பேர் சேர்ந்தாங்க. நான் அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனா இதை விட அதிகமான எண்ணிக்கையில எங்கே போய் சேர்ந்திருக்காங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் கட்சியில போய் தான் பெரிய அளவுல சேர்ந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு 50% செயல்பாட்டாளர்கள் பூராம திருச்சியில மாவீரர் தினம் கொண்டாடுகிற போது
எல்லாருமே வந்து நாங்கள் வேல்முருகனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று போயிட்டாங்க. கடைசியாக மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் வெற்றிக்குமரன் என்பவர் தென்மண்டல பொறுப்பாளராக இருந்தவர், அவரும் போய் நான் வேல்முருகனுடைய கட்சியில தான் சேர்ந்திருக்கிறாரு, தமிழக வாழ்வு உரிமை கழகத்துல சேர்ந்திருக்கிறார். அதனால உண்மை என்னன்னா திமுகவில் வந்து பெருவாரியாக சேரல. இந்த கட்சி உருப்படாது, இது டைட்டானிக் கப்பல் மாதிரி மூடிக்கிட்டு இருக்குது, அதனால நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் வெளியேறாங்க. வெளியேறுகிறவர்களுடைய விருப்பமாக அது ஜனநாயகத்தில் அவங்க எந்த இயக்கத்தை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். அதிமுக கூட தான் போய் சேர்ந்திருக்காங்க. பேராசிரியர் கல்யாண சுந்தரன் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தவர், அவர் போய் வந்து திராவிட இயக்கத்தை ஒழிப்புன்னு அவரும் தான் கடந்த காலத்தில் பேசினாரு. இப்போ திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போய் அவர் சேர்ந்திருக்கிறாரு. கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக முக்கிய பொறுப்புல இருக்காரு. நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு அவர் ஆசிரியராக இருக்காரு. அதுவும் நடக்கத்தான் செய்யும். இப்போ காளியம்மாள் அவர்கள் வெளியேறினதை கூட நாம் தமிழர் கட்சி எப்படி விமர்சிக்குது அப்படின்னா, காளியம்மாள் அவர்கள் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்று வரைக்கும் நம்மோடு பயணித்தவர்கள், நம்மோடு வந்து களப்பணியாற்றியவர்கள், கருத்தியல் ஒற்றுமையா இருந்தவர்கள் அடுத்த வினாடியே துரோகி என்று அறிவிக்கிற ஒரு முறை இருக்குல்ல, அரசியல் பண்பாடற்றவர்களுடைய ஒரு செயல். பெரியார் இடத்துல இருந்து அண்ணா முரண்பட்டாரு, பெரியார் குறித்து அவர் அவதூறு பேசல. அதே போல நீங்க தொடர்ந்து நீங்க பாருங்க, எத்தனையோ முரண்பாடுகள் நடந்திருக்கிறது. கலைஞரிடமிருந்து பிரிந்து சென்று எம்ஜிஆர் அரசியல் செய்திருக்கிறாரு, எவ்வளவு பேர் அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆனா இது மாதிரியான ஆபாசமான குற்றச்சாட்டுகளை சொல்றது அப்படிங்கிறது வழக்கம் அல்ல. அதனால இவர்களுக்கு அரசியல் பண்பாடு அவ்வளவுதான். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்தல்கள்ல 8% வாக்கு அவர் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கலைனாலும் கூட ஒரு 24,000 வாக்குகள் அவர் பெற்றிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கட்சியில இருந்து பல பேர் விலகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இனிமே சீமான் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரயாணம் எப்படியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இனி அவரால் கட்சி நடத்த முடியாது. நாம் தமிழர் கட்சி என்பது மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைய தொடங்கி விட்டது. இனிமேல் அவர் பேசுவது முதல்ல தமிழ் தேசியமே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசியதான் தமிழ் சமூகத்தின் வரலாறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேசியதான் தமிழர்களினுடைய இலக்கிய மரபு. அவர் நேர் விரோதமாக வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். அவர் சிவசேனாவை பார்த்து சூடு போட்டுக் கொண்டவராக இருக்கிறார். அவரு மராட்டியர்களுடைய, அதாவது சிவசேனா சொன்னது மராட்டியர்களுக்கு மட்டும்தான் மகாராஷ்டிரா சொந்தம் என்று பால் தாக்கரே சொன்னதை போல தமிழனாக இருக்கிற ஒருவன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தானே ஆளணும் அந்த நாட்டை. அவர் காலத்துல தானே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது. இப்ப தமிழ்நாட்டை இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் என்ன கனடாவில் பிறந்து ஐரோப்பிய சமூகத்துல இருந்து வந்திருக்கிறாரா? அவர் என்ன வேற இதுல இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வந்தவரா? எல்லாருமே தமிழர்கள் தான் ஆள்றாங்க. இது ஒரு கட்சிக்கு கோட்பாடு. கட்சிக்கு கோட்பாடு என்பது பிறப்பு சம்பந்தப்பட்டதல்ல. ஏனென்றால் ஒருவன் எந்த சமூகத்திலே பிறக்க வேண்டும் என்பதை இயற்கை தான் முடிவு செய்கிறது. யாரும் தனி மனிதன் யாரும் அப்ளிகேஷன் போட்டு இந்த காலேஜில் சேரணுங்கிற மாதிரி யாரும் செய்யறது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இயற்கையின் கையில இருக்கிறது. நடுவில் வாழ்ற வாழ்க்கை தான் நம் கையில இருக்கிறது. அப்ப நாம் எந்த கொள்கைக்காக போராடுகிறோம், எந்த சமூகத்தை எப்படி வழிநடத்துகிறோங்கிறத அரசியலை தவிர பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்ப்பது என்பது பார்ப்பனி அரசியல். அதே இவர் என்ன செய்யறாருன்னா மொழி அரசியலுக்கு பயன்படுத்தி கொடுக்கிறார். தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் போர் நடக்கிறது அப்படின்னு மதுரை கூட்டத்தில் பேசுறாரு. நாயக்கர் மகாலை ஏன் இன்னும் இடிக்காமல் இருக்கிறாருன்னு பேசுறாரு. எப்படி சங்கிகள் தாஜ்மஹாலை இடிக்கணும்னு சொல்றானோ, எப்படி இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் பாபர் மசூதியை இடித்ததை போல பல அடையாளங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறானோ, அதே புத்தியில தான் இவரும் பேசுறாரு. அதனால இவரை பொறுத்தவரையில என்னன்னா, சங்கிகளுக்கு பாதை போட்டு தருகிற தமிழ்நாட்டு அரசியலிலே பெரியார் சிலையை கூட பல பேர் உடைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியவில்லை. அப்படி பெரியார் என்கிற கருத்தியலை உடைப்பதற்காக வேண்டியே சங்கிகளால் அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை தலைவனாகத்தான் சீமான் இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் பாவேந்தன் அறிவிக்கிறார். அதனால நிச்சயமாக சீமான் அரசியல் கரையேறாது. எப்படி சரத்குமார் நள்ளிரவிலே விழித்து கொண்டு இந்த கட்சியை தொடர்ந்து அடமானம் வைக்க முடியவில்லை, இது செல்லா காசாயிருச்சுன்னு சொல்லி கமலாலயத்திலே கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சியை கரைத்து விட்டாரா, அதுபோல நாம் தமிழர் கட்சி மிக சீக்கிரமாக வருகிற சட்டமன்ற தேர்தலோடு முடிந்துவிடும். அதற்கு பின்பு அந்த கட்சியை கமலாலயத்திலே கொண்டு சேர்த்து விடுவார்கள். தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இது சீமான் வேலை செய்து கொண்டிருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.